Welcome student. Ratio and proportions la exercise 3.3 sums பார்க்கலாம். Fourth question. Find whether 12, 24, 18, 36 are in the order that can be expressed as two ratios that are in proportion. 12, 24, 18, 36 னு 4 numbers கொடுத்திருக்காங்க. அதை 2 ratios ஃபார்ம் பண்ணி proportion அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. proportionங்கிறது எப்படி இருக்கணும்? a divided b equal to c divided d இருக்கணும் or ad equal to bc. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா a divided b equal to c divided by d அப்படின்னு வச்சு ப்ரூவ் பண்ணலாம். a வந்து 12, b 24, c 18, d 36. இப்போ 2 ரேஷியோஸாக முதல்ல ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா 12 and 24. இப்போ 12:24 ஒரு ரேஷியோ, நெக்ஸ்ட்டு 18:36ங்கிறது ஒரு ரேஷியோ. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா a divided bங்கிறது 12 divided 24. அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 divided 12. இப்போ 1:2. நெக்ஸ்ட்டு c divided dங்கிறது 18:36. இப்போ 18 divided by 36 வந்து 1 divided by 2 அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருந்துருச்சு. ஈக்குவலாக வந்தது அப்படின்னா இட் இஸ் அ ப்ரப்போர்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் ad equal to bc. adங்கிறது எக்ஸ்ட்ரீம், bcங்கிறது மீன். adங்கிறது என்னது? 12 and 36. 12 into 36 equal to 432. Next BCங்கிறது mean 24 and 18. 24 into 18 equal to 432. 432 and 432 both are equal numbers. So 12:24 as 18:36. It is a proportion. Next fifth sum mean and extreme வந்து கேட்டிருக்காங்க. First question 78 liters in 130 liters and 12 bottles is to 20 bottles. For the ratio write பண்ணோம் அப்படின்னா 78:130 as 12:20. ரெண்டு ratios 78:30 130 ஒரு ratio, 20 ஒரு ratio. இப்போ proportion a divided by b equal to c divided by d or ad equal to bc. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம். இப்போ மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ங்கிறப்ப நம்ம ரெண்டு மெத்தட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. ஏடி ஈக்குவல் டு பிசி. ஏடிங்கிறது மீன், ஏடிங்கிறது எக்ஸ்ட்ரீம், பிசிங்கிறது மீன். ஏடி ஈக்குவல் டு 78 into 20. ஏங்கிற வேல்யூ 78, டிங்கிற வேல்யூ 20. ஸோ 78 into 20 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1560. நெக்ஸ்ட்டு பிசி. BC equal to 130 into 12. Bங்கிற வேல்யூ 130, Cங்கிற வேல்யூ 12. So 130 into 12 equal to 1560. So both are equal numbers. So 78 and 20 is extreme. 130 and 12 is mean. 78 is 130 as 12 is to 20. It is a proportion. Next. Second question same model நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. Next question American famous Golden Gate Bridges 6,480 feet long with 756 feet tall. long எவ்வளோ? 6,480. எவ்வளோ tall? 756. அதுக்கு மாடல் பிரிட்ஜ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60 feet லாங்லையும் 7 feet டால்லையும் இருக்குது. இப்போ இந்த ஒரிஜினல் பிரிட்ஜுக்கு மாடல் பிரிட்ஜ் வந்து ப்ரப்போர்ஷனாக இருக்குமா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ ஒரிஜினல் பிரிட்ஜோட ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6,480 feet. அதை ஏன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மாடல் பிரிட்ஜோட ஃபீட் வந்து 60 feet. இப்போ 60 ஃபீட்டுங்கிறத சீன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டால். ஒரிஜினல் பிரிட்ஜ் வந்து 756 feet டால் இருக்குது, அதை பின்னு எடுத்துக்கிறோம். மாடல் பிரிட்ஜ் வந்து 7 feet டால் இருக்குது, அதை டின்னு எடுத்துக்கிறோம். ப்ரப்போர்ஷன் நமக்கு என்ன? a divided b equal to c divided by d or ad equal to bc. எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ad equal to bc அந்த ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6,480 இன்ட்டு டிங்கிறது 7 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 45,000
360. நெக்ஸ்ட்டு பிசிங்கிறது மீன். இப்போ பியோட வேல்யூ 756 இன்ட்டு சியோட வேல்யூ 60 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 45,360. இப்போ போத் ஆர் ஈக்குவல் நம்பர்ஸ். ஸோ இட் இஸ் ஏ ப்ரப்போர்ஷன். இப்போ ப்ரப்போர்ஷன் நம்ம டினோட் பண்ணுறப்ப எப்படி டினோட் பண்ணுவோம்? 6,480 is 756 as 60 is 7. அப்போ ஒரிஜினல் பிரிட்ஜுக்கு மாடல் பிரிட்ஜ் வந்து ப்ரப்போர்ஷன். நெக்ஸ்ட் 7th question. A person read 20 pages in 2 hours. 20 pagesல 2 hoursல ரீட் பண்ணிட்டாங்க. how many pages will be read in 8 hours? 8 hours. 2 hoursல 20 பேஜ் ரீட் பண்ணாங்க அப்படின்னா 8 ஹவர்ஸில் எவ்வளோ பேஜஸ் ரீட் பண்ணுவாங்கன்னு கொஷின். இப்போ யூனிட்ரி மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், நம்ம 1 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணுமா. இப்போ 20 பேஜஸ் வந்து 2 ஹவர்ஸில் ரீட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ 20 டிவைடட் பை 2. இப்போ 1 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 20 டிவைடட் பை 2 வந்து 10. இப்போ 1 ஹவர்ஸ்க்கு 10 பேஜஸ் ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ 8 ஹவர்ஸுங்கிறப்ப 8 இன்ட்டு 10 ஈக்குவல் 80 பேஜஸ். இப்போ 8 ஹவர்ஸில் 80 பேஜஸ் வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. யூனிட்ரி மெத்தடில் என்ன ரூல் நமக்கு? ஃபஸ்ட்டு 1 ஹவர்ஸ்க்கு ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். 20 டிவைடட் 2 10 பேஜஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 8 ஹவர்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 8 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 80 பேஜஸ். நெக்ஸ்ட் 8th கொஷின். Cholan walks 6 kilometers in 1 hour. சோழன் வந்து 6 கிலோமீட்டர் வந்து 1 ஹவர்ஸில் போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க? சேம் ஸ்பீடில் போனால் 20 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. 6 கிலோமீட்டர் இன் 1 ஹவர் 20 மினிட்ஸ்க்கு எவ்வளோ போவாங்க அப்படிங்கிறப்ப இப்போ ஃபஸ்ட்டு 1 ஹவருங்கிறத மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். இப்போ 1 மினிட்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப 6 டிவைடட் பை 60. 6ங்கிறது என்னது? கிலோமீட்டர். 1 ஹவருங்கிறத 60 மினிட்ஸ்னு மாற்றணும் இல்லையா? அதான் 6 டிவைடட் 60. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் 10 கிடைக்கும். இப்போ 1 டிவைடட் 10ங்கிறது தான் 1 மினிட்ஸில் அவங்கள கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இப்போ 20 மினிட்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப 1 டிவைடட் 10 இன்ட்டு 20. இப்போ 20ஐயும் 10ஐயும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ பேலன்ஸ் 2 மட்டும் இருக்கும். 1 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2 கிலோமீட்டர்ஸ். இப்போ 20 மினிட்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க? 2 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9th கொஷின். The number of correct answers given by Carmuglan and Kavita in quiz competition are the ratios 10:11. ஒரு quiz competitionல Carmuglan and Kavita வந்து 10:11ங்கிற ரேஷியோவில் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 84 பாயிண்ட்ஸ். இப்போ கவிதாவோட பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கார்முகிலன் அண்ட் கவிதாவோட ரேஷியோ வந்து 10:11. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 84. நெக்ஸ்ட்டு இப்போ 10:11 A:B நம்ம எப்படி எழுதுவோம்? A + Bன்னு எடுத்துப்போமா? இப்போ A + Bன்னு எடுத்தோம் அப்படின்னா 10 + 11 ஈக்குவல் டு 21 பார்ட்ஸ். இப்போ கவிதாவோட பாயிண்ட் மட்டும் நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பாயிண்ட் 84 இன்ட்டு கவிதாவோட பாயிண்ட் ரேஷியோ 11 டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் 21. இப்போ 21 84 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ட்டு 11 ஈக்குவல் டு 44 பாயிண்ட்ஸ். இப்போ கவிதாவோட பாயிண்ட் எவ்வளோ? 44 பாயிண்ட்ஸ். நம்ம கொஸ்டினில் கவிதாவோட பாயிண்ட் கேட்டிருக்காங்க. 44ன்னு இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ கார்முகிலனோட பாயிண்ட்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். 84 இன்ட்டு 10 டிவைடட் பை 24. இப்போ 4 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 40 பாயிண்ட். இப்போ கார்முகிலனோட பாயிண்ட் வந்து 40. இப்போ 44 + 40 ஈக்குவல் டு 84. டோட்டல் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ கவிதாவோட பாயிண்ட் 44 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஷின். கார்மேகம் மேட் 54 runs in 9 overs and ஆசிப் மேட் 77 runs in 11 overs. இப்போ யாரோட ரன் ரேட் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்மேகமோட ரன் ரேட் வந்து 57 runs in 9 overs. ஆசிப் ரன் ரேட் 77 runs in 11 overs. இப்போ ரெண்டு பேருமே 1 ஓவருக்கு எவ்வளோ ரன் ரேட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ கார்மேகம் வந்து 1 ஓவருக்கு
எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 54 runs in 9 overs. ஸோ 54 divided by 9 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 கிடைக்குது. அப்போ 1 ஓவருக்கு 6 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆசிஃபோட ரன் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 77 runs in 11 overs. 77 divided by 11 ஈக்குவல் டு 7 runs. இப்போ 1 ஓவருக்கு 7 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ 6 and 7 கம்பேர் பண்ணுறப்ப 7ங்கிறது கிரேட்டர் நம்பர். ஸோ ஆசிஃப் ரன் ரேட் இஸ் பெட்டர். எக்ஸசைஸ் 3.3 சம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாடல் பேஸ் பண்ணி வர சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபில் அப் ட்ரூ ஆர் ஃபால்ஸு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.